5வது வசனத்தை கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குறுதியாக செழிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வாக்குறுதிக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செழிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிறார். பொதுவாக வேண்டுதல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், மனதில் எப்போ ஒரு பாரம் வருதோ அப்போ தான் என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம். மனதில் ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு பாரம் வரும் பொழுது சாலமோன் ராஜா கூட ஆண்டவர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொன்னபோது சாலமோன் என்ன செய்தார், இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஞானத்துள்ள இருதயத்தை, எனக்கு சின்ன பையனாக இருக்கிற அதனால் எப்படி அரசாட்சி செய்வது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஞானத்தை தாரும் என்கிறதான ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்ததுனால கர்த்தரிடத்தில் கேட்டார். பொதுவாக நம்ம அண்ணாளை குறித்து கூட நம்ம பார்க்கும் பொழுது அவள் மனதில் ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஒரு பிள்ளைக்காக அவள் வேண்டிக் கொண்டதை நம்ம இதில் வாசிக்கின்றோம். அப்போது எப்போ மனதில் ஒரு பாரம் வருகிறதோ அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். அல்லேலூயா. அப்படியே கான்ட்ரரியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக நம்ம இருந்தாலே போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வேண்டியதை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம இந்த மனமகிழ்ச்சியை விட்டு நம்ம கவலை தான் நிறைய ஆயிடுது. பாரங்கள், எண்ணங்கள், கவலைகள், இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுறது போல மனமகிழ்ச்சியாக கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியை நாம் எப்படி மனமகிழ்ச்சியாக இருப்பது என்பதை இன்றைக்கு இந்த காலை தியானத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு 4 விதமான காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவதாக, யாருடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சி வரும் என்று கேட்டால், சங்கீதம் 97ஆம் சங்கீதம் அதிலே 11வது வசனம். முதல்ல யாருக்கு மகிழ்ச்சி எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டால், செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ செம்மையான ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் நமக்கு அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். செம்மையான ஒரு இருதயம் கர்த்தர் நம்மிலே சிருஷ்டிக்க வேண்டும். நீங்கள் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் ஆமென். இங்க தாவீதை குறித்து நம்ம படிக்கிறோம். தாவீது என்ன செய்தாராம்? உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ செம்மையானதை தாவீது கர்த்தருக்கு பார்வையிலே அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இருதயத்திலே அவன் செம்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இருதயத்திலே, அதாவது கர்த்தர் பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்ய வேண்டும். ஆனால் முதலாவதாக நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை நாம் செய்ய முடியும். நீங்க ராஜாக்களின் புஸ்தகத்துல, ராஜாக்கள் வரிசையில நீங்க பார்ப்பீர்களானால் அங்கே அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து வந்தார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், தாவீதும் கூட அவன் உயிரோடு இருந்த எல்லா நாட்களிலேயும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். அப்போ இந்த செம்மையானதை செய்வது என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கே வசனம் சொல்லுகிறது, அதாவது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல். அதான் செம்மையான இருதயம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நாம் செய்வதுதான் செம்மையான இருதயம். அல்லேலூயா. செம்மையான இருதயம் நமக்கு வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது காரியம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதுதான் செம்மையான இருதயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பைபிள் சொல்லுகிறது, அவன் கொஞ்ச நாள் அல்ல, அவன் உயிரோடு இருந்த எல்லா நாளிலும், அல்லேலூயா, அவன் எல்லா நாளிலும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது நிறைய ஆண்டவர் நல்லா துதிக்க முடிந்தது. அல்லேலூயா. மகிழ்ச்சியா கர்த்தரை துதிப்பார், மகிழ்ச்சியா கர்த்தரை பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார். அவர் எங்க இருந்தார்னா வனாந்தரத்தில் இருந்தார். வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே அப்படியே யாழோடு ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு கூட பாட. காரணம் என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு அவர் செம்மையானவராக காணப்பட்டார். நம்ம அதுபோல எந்த ஒரு வறட்சியான இடத்துல தேவன் நம்மை கொண்டு போனாலும், எந்த ஒரு வனாந்தரமான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தினாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, அந்த செம்மையான இருதயத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது, நாம் எப்போதும் பைபிள் சொல்கிறது மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரிடத்திலே காணப்படுவோம். அல்லேலூயா. இதுதான் மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரோடு நம்ம டிராவல் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வேண்டுதல் உனக்கு அருளப்படும். அல்லேலூயா. அது என்ன பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா. முடியாத காரியத்தையும் கூட கர்த்தர் என்ன செய்வார்? முடிய பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் வறண்ட நிலம் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் சோதரம் பார்த்தா அப்படியே டெசர்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே கர்த்தர் ஆறுகளை தேவன் ஓட பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே
இப்படிப்பட்ட ஒரு செம்மையான இருதயம் எனக்கு வேணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அதை தர வல்லவராய் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மகிழ்ச்சியாய் ஓடுவதற்கு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்? பயம் இருந்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்கும், காசு இருக்கும், ஆனால் அவங்க கிட்ட என்ன இருக்கும்? வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், மகிழ்ச்சியா அவளால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்ககிட்ட இருக்கிற அந்த செம்மையான இருதயம், அந்த செம்மையான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஸோ அது ரெண்டாவது காரியம். சங்கீதம் 105வது சங்கீதத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். 105 105வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். ரெண்டாவது மகிழ்ச்சி எப்படி மகிழ்ந்து இருப்பதற்கு வேண்டுதல் உனக்கு வராதுன்னு சொல்ல, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அப்போ நம்முடைய வேண்டுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் மகிழ்ச்சியா இரு என்று சொல்றார். அப்போ மகிழ்ச்சியா இருப்பதற்கு ரெண்டாவது படி என்னன்னு கேட்டா கர்த்தரை தேடுவது. அல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ, உண்மை மனதோடு கூட உத்தம இதயத்தோடு கர்த்தரை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு என்ன கிடைக்குதான்? பரிசாக கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை தேவன் தருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, சில பேர் ஜெபம் செய்யல அப்படின்னு சொன்னா அவங்க முகம் அப்படியே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. பைபிள் சொல்லுது, அதாவது இருதயத்தில், அதாவது இருதயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். முகமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. அகமகிழ்ச்சி, முகமலர்ச்சி இல்லையா? பழமொழி கூட இருக்குது. அப்போ அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த அகத்தின் அழகு எப்படி வரும் நமக்கு அப்படின்னா, கர்த்தரை தேடினாலும் வரும். கர்த்தரை தேடணும். நம்ம தேடுறோமா? தினமும் தேடணும், தினமும் வரும் நமக்கு. அல்லேலூயா. ஆமாம், தினமும் அதிகாலையில் கர்த்தர் சொல்றாரு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிப்போம். 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ இந்த அதிகாலை என்பது ஒரு விசேஷித்த ஒரு நேரம். இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் எந்த நேரத்தை, எல்லாம் நிறைய நேரம் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குவதற்கு ஒரு நேரம் இருக்கு, வேலை செய்வதற்கு ஒரு நேரம் இருக்குது. எல்லாம் நிறைய நேரம். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்தந்த காரியங்களை நம்ம செய்துட்டு வரோம். ஆனால் தேவனுக்கு பிடித்தமான ஒரு நேரம் உண்டு. அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டால் அதிகாலை. அல்லேலூயா. இந்த அதிகாலையில் கர்த்தர் எதிர்பார்க்குதுன்னா அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. இல்லை, சோம்பல் தூங்கி விட பண்ணும். என்ன பண்ணும்? ஆமாம்,
15-13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் இல்லையா? நீதிமொழிகள் 15-13. அப்போ இந்த மனமகிழ்ச்சி எப்போ நமக்கு கிடைக்கிறதுன்னா இந்த காலையில் ஒவ்வொரு நாளும் கத்துற அந்த வாரத்தில் ஒரு நாள் தருது இல்லை, வாரத்தில் ஒரு நாள் வந்து கத்துற ஆராதிக்கிறது கிடையாது. தினமும் எப்படி நம்ம உணவு சாப்பிடுமோ அது போல தினமும் ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே துதிச்சு பாருங்க, ஆண்டவரை தேடி பாருங்க, உங்க இதயத்தின் பாரங்களை ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவரத்துல சொல்லுங்க. ஆண்டவர் புது கிருபையை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்ற கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அது போதாதா? அந்த விசுவாசம் வந்துருது. நீங்க காலையில தேடும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை, அதை பைபிள் சொல்லுது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் இல்லையா? அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த நம்பிக்கை வரும்பொழுது சந்தோஷமும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். சந்தோஷம் வரும்போது இன்னும் அகமகிழும். அப்போ கர்த்தரை தேடும் பொழுதுதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்முடைய இருதயத்திற்குள்ள தேவன் செய்கின்றார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எதை தேடுறோம் இன்றைக்கு? பொண்ணை தேடுறோமா, வெள்ளி பணத்தை தேடுறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அப்போதான் அந்த நேரம் வரும், அதோட மறைஞ்சிடும். பைபிள் சொல்றது எல்லாமே மாயை மாயை மாயை, எல்லாம் நிரந்தரமா. அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சுனாமி வருது, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? அடிச்சுன்னு போயிடுது. கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை காரியங்கள் வருது, தேவை வருது, உடனே கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் நிரந்தரம் அல்ல. அப்ப எது நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா, நீ கர்த்தரோடு வைக்கிற அந்த ஐக்கியம், கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகின்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம், மூன்றாவது மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மூன்றாவது மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் என்ன செய்யணுமா? நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமானோ பாடி மகிழ். எத்தனை பேர் நீங்க பாட்டு பாடுறீங்க? பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? காலையில ஏஞ்சி பல்ல வளைக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? பாட்டு புக் இருக்குது அவங்ககிட்ட எல்லா கையிலையும். நான் எப்பவுமே பாட்டு புக்கு சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வீட்டில் ஜெபிக்கும் போதும் சரி, என் கையில் பெரிய பாட்டு புக் இருக்கும். அட்லீஸ்ட் பெரிய பாட்டு புக் வச்சுருப்பேன். ஜெபத்தோட்ட ஜெயகீதம் டெய்லி காலையில் ஜெபிக்கும்போது ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள், இந்த பாட்டு, ஒரு கோரஸ். ஏன் இந்த மூணு பாட்டு புக்கு எடுத்துன்னு போவேன் ஜெபத்துக்கு, ப்ளஸ் பைபிள் 4 எடுத்துட்டு போவேன். காரணம் என்னன்னு கேட்டால், ஆவியானவர், அதாவது ஆவியிலே ஆராதனை செய்யுது. அப்போ ஆவியிலே ஆராதனை செய்யும் பொழுது நாம் அல்ல, ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பாட்டை நம்ம என்ன பண்ணணும்? பாடம். அப்போ அதுதான் ஆவியிலே ஆராதனை செய்வது. அப்போ ஆவியிலே ஆராதனை செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு பாடல்களை கொடுப்பார். அப்போ அந்த பாடலை கொடுக்கும் பொழுது ஒன்று, ஒருவேளை பெரிய பாட்டு இருக்கலாம், அல்லது அந்த பாட்டு கோரஸ் இருக்கலாம், அந்த பாட்டு ஜெபத்தோட்ட ஜெயகீதத்தில் இருக்கலாம். எதில் வேணாலும் ஆண்டவர் கொடுப்பார். அப்படிதானே? எல்லா பாட்டையும் ஆவியினால தான் ஏற்பட்டு பரிசுத்தவான்கள் பாடி இருக்கிறாங்க. அப்போ எதில் வேணாலும் கொடுப்பார். அதனால நான் என்ன பண்ணுவேன்? 3த்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு போயிடுவேன் நான். அப்போ அந்த பாட்டை, அந்த ஆவியான பாட்டை கொடுக்கும்பொழுது ஒருவேளை அந்த வரி தெரியலன்னு சொன்னால்
அந்த பாட்டு புக்கை ரெஃபர் பண்ணி பாடி மகிழ்வேன். ஹல்லேலூயா. இப்படி தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு பாடல்களை பாடி தேடி ஆண்டவரை நீங்கள் பாட்டு பாடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் கையில் ஒன்றுமே இருக்காது, வெறும் கையாக இருக்கேன். கை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போகலாம், கை வீசுன்னு கை வீசிட்டு வரும். அப்படி அல்ல. எப்பவுமே பாஸ்டருடைய நம்ம சாம்சன் ஐயாவை பார்த்துருக்குறேன். அவர் இங்கிலீஷ் பைபிள் எடுத்துன்னு வருவார், தமிழ் பைபிள் எடுத்துன்னு வருவார், டைரி எடுத்துகிட்டு வருவார், பாட்டு புக் எடுத்துகிட்டு வருவார். அவர் பேக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதே போல் பாஸ்டர் ஜெரோம் பெரிய சபையில் அவர் பேக் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும். நான் நிறைய நாள் யோசிச்சு இவ்வளோ பெரிய பேக் இருந்தாலே இதில் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கொண்டு எப்பவுமே செயின் பேர் வந்தாலும் அந்த பெரிய பேக் தான், ஆராதனைக்கு வந்தாலும் அந்த பெரிய பேக் தான், எல்லா இடத்துலையும் விசிட்டிங் போனாலும் அந்த பெரிய பேக் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அப்படி கர்த்தரை தேட அந்த பாட்டு பாடி கர்த்தரை ஆராதி. ஏசியோடைய ஒரு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் விசிட்டிங் போகும்பொழுது கையில் பைபிள் இருக்கணும், பாட்டு புக் இருக்கணும். ஒரு பாட்டு பாடி அந்த வீட்டுக்காக ஜெபிக்கும். இதுதான் ஏசியோடைய கொள்கை. இல்லைங்களா? இப்போ பாட்டு புக்கு நம்ம கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆராதனை வரும் பொழுது கையில் என்ன இருக்கணும்? பாடல் புத்தகத்தோடு வரணும். இங்கே வந்து பாட்டு புக்கை தேடக்கூடாது. ஆமாம் சொல்லுங்க. உங்களுக்குன்னு சொந்தமான நீங்கள் அது வீட்லேயும் அதுதான் பாடணும், சபையிலையும் கொண்டு வந்து அதான் பாடணும். ஓகேவா? கர்த்தர் சொல்ற ஒரு இப்போ நம்ம ஏசிய பாட்டு நமக்கு கையில் இல்லை, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் உன்னத பாடல்கள் அந்த பாடல்கள்லாம் இருக்குது, வரிசையாக இருக்குது. அதை என்ன பண்ணலாம்? ஒன்று வாங்கி ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் பாடல் பாடும் பொழுது பாட்டு பாடுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் தான் ரொம்ப கவலை, கஷ்டம், மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. சரிங்களா? பாடல் எதுக்கு நம்ம 3 பாட்டு பாடுறோம்? ஆராதனையில் 3 பாட்டு பாடுறோம். முதல்ல நம்ம பாட தான் அதில் இருக்கிற அந்த சாரம் நமக்குள்ளே இறங்கும்போது அந்த மகிழ்ச்சி தன்னால் இதயத்தில் பொங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இது ஆராதனை மாத்திரம் இல்லை, தினந்தோறும் இந்த பிராக்டிஸ் நமக்கு இருக்குமானால் தினந்தோறும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அந்த மகிழ்ச்சியை தேவன் தருவார். ஹல்லேலூயா. நீதிமானோ பாடி மகிழ்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நீதிமானா இருப்பாயானால் நீ என்ன செய்வ? சும்மா இருக்க மாட்ட, கர்த்தரை பாட்டு பாடுவேன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வதாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனத்தையும் வாசிப்போம். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகள் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தரே சொல்லியிருக்கிறார். பாருங்க, மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு 4வது படி என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பரிசுத்த நாளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். எப்படி ஆசரிக்கணுமா? அங்கே பைபிள் சொல்கிறது, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, எதை செய்யக்கூடாதோ அதை விட்டுட்டு 2வது உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும்
கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இதுதான் ஓய்வு நாள். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துட்டு 2 கை தட்டிட்டு போகிறது கிடையாது. சரியா? நாட் அவுட்வர்ட் பட் இன்வர்ட். வெளியரங்கமாக கிடையாது. உன் மனதிலிருந்து, அந்த மனதில் எப்படி எண்ணணும் அந்த நாளை கர்த்தர் சொல் மன மகிழ்ச்சியின் நாளாகவும் மகிமையின் நாளாகவும் நீ அதை எண்ணுவாயானால், பைபிள் சொல்லுகிறது 14வது வசனத்தில், அப்பொழுது, எப்பொழுது, ஆமா, அதை எண்ணும் பொழுது. நீ எப்படி எண்ணணும்? அதை ஞாயிற்றுக்கிழமை எப்படி எண்ணணும்? மனமகிழ்ச்சியின் நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மனமகிழ்ச்சியின் நாள், மகிமையான நாள், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள், கர்த்தருடைய வசனங்களை கேட்கிற, ஆலயத்துக்கு போகிற ஒரு நாள் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியாய் அதை நீ எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒரே வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கூட வேலை. நான் சொல்ல சாம்சங் எவ்வளோ சொன்னேன், நீ ஆராதனைக்கே வராம அந்த நாளை மகிமையின் நாளாக நீ எண்ணாம சும்மா வேலை 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 தான். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு எங்கேயோ ட்ராக் பண்ணணும். அந்த நாளை நாம் இப்படி எண்ணுவோமானால் என்னணும்? இதெல்லாம் சும்மா பேசுறதில்லை. அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ், பீங் ப்ராக்டிஸ், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்குது. என்ன ரிவார்டு? மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். ஆமென். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனால் தான் பிசாசு அங்கே உங்களுக்கு கவலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? போட்டு விதைப்பான். புரியுதா? நீ தூங்குவானா பிசாசு என்ன பண்ணுவான்? கலைய விதைப்பான், சத்துரு எழுப்புவான். இல்லை, அதுக்கு தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். அந்த நாளை நீ மகிமையான நாள் என்று எண்ணணும். நெகேமியா சொல்றாரு. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நெகேமியா அங்கே சொல்லுகிறார் ஓய்வு நாளை குறித்து. சீக்கிரம். நெகேமியா 8:10, 8, 9, 10. பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். பின்னும் பரிசுத்தமான நாள். விசனப்பட. ஆமென். அந்த ஓய்வு நாளை குறித்து நெகேமியா சொல்றார். அந்த நாளில் நீ விசனப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உன்னுடைய வேலை. அல்லேலூயா. ஸ்ட்ரென்த், அதுதான் ஸ்ட்ரென்த், உள்ளான பலன். அப்போ இந்த உள்ளான பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? நீ கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த பலத்தை நீ என்ன பண்ணுவாய்? பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. பெற்றுக்கொள்வாய். அப்போ நீ கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாய் நீ காணப்படுவாய். எப்படின்னா, இந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது, அது மகிமையாய் நீ எண்ணும் பொழுது, அந்த எண்ணம் நமக்குள்ள வர 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 வர. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருவார். நீ கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சியாக
அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். சந்தோஷமா இரு. கவலைப்பட்டு ஐயோ வரலையே, அவங்களுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க, ஐயோ இன்னும் அது ஆகலை, இது ஆகலை, இது கிடைக்கல. நோ இல்லை. சில பேர் ஜனங்க வனாந்தரத்தில் முறுமுறுத்தாங்க. காரணம் என்ன? இதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, கை கொள்ளல, மறந்துட்டாங்க கர்த்தரை. பைபிள் சொல்லுது, அவர் சீக்கிரமாய் அவர் செய்ததை மறந்தார்கள். அதனால அவங்களுக்கு என்ன இல்லை, மன மகிழ்ச்சி இல்லாததுனால அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா முறுமுறுப்பு வந்தது. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. இதை நீங்க கை கொள்வீர்கள், ஆனால் நீங்க முறுமுறுப்பை ஒழித்து விடுவீர்கள். கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதத்துல கர்த்தர் அந்த மகிழ்ச்சி என்னும் அந்த விதையை கர்த்தர் உங்களுடைய இதயத்தில் விதைப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு